ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் ஸ்ரீதர் ஃப்ரம் திருவோணைக்காவல். இன்றைய நாள் உங்களுக்கு சகல விதமான சந்தோஷங்களையும் அனுகூலங்களையும் அள்ளி தரட்டும். வாங்க கண்டன் கொடுப்பலாமா? காடு பக்கம் போயிருந்தேன். என்னடா அது காலங்காத்தாலேயே அப்படிங்கிறீங்களா? ஏன் நெருப்புனா வாய் வெந்துடுமா, செருப்புனா கால் கடிச்சிடுமா? அதெல்லாம் யதார்த்தம். அதுக்காக மனசை நோகடிக்கக்கூடாது, நொந்து போயிடக்கூடாது. அப்போ போயிருக்கும்போது எவனை பார்த்தாலும் அந்த சூழ்நிலையே சரியில்லை. செத்த வாயில் வெத்தலை வச்ச கிடக்கா எல்லாருமே இருக்காங்க. நம்ம அங்கே போன உடனே கொஞ்சம் பேச்சு கொடுத்ததில்ல, கொஞ்சம் கலகலப்பாச்சு. எல்லா வேலையும் முடிஞ்சுது. திரும்பும்போதோ அங்கே வேலை பார்க்குற ஆளுங்கள்லாம் சொல்கிறாங்க, சுடுகாட்டில் வேலை பார்க்குற ஆளுங்க சொல்கிறாங்க, சார் நீங்கள் அடிக்கடி இங்கே வாங்க சார், கலகலப்பாக இருக்குது நீங்கள் வந்தால் தான் அப்படின்னா. யோ, அடிக்கடி இங்கே வரக்கூடிய இடமாயா அது அப்படின்னு கேட்டேன். இது நான் சொல்லலை, இது ஒரு நேரடி அனுபவம். யார் ஷேர் பண்ணிட்டா? டெல்லி கணேஷ் சார் ஷேர் பண்ணிட்ட விஷயம் இது. இப்போ நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இருப்பு என்பது ஒரு பெரிய பாதிப்புக்கு உள்ளாகிற விஷயம் இப்போ கிடையாது. ஏன்னா எல்லாருக்கும் பொருளாதார பின்புலம் இருக்கிறது. அதை விட இன்னொன்று என்னென்னா டெக்னாலஜி. யாராவது ஒருத்தர் போயிட்டார் வச்சுங்க, அவர் பேசிந்து, அவர் பாடிந்து, அவர் நம்மோடு இருந்ததெல்லாம் நம்ம வீடியோவில் வச்சுருப்போம். நினச்ச போது பார்த்துக்கலாம். தேங்க்ஸ் டு டெக்னாலஜி. அடுத்தது நான் முன்னாடி சொன்னேனே, ஒவ்வொருவரும் பொருளாதார பின்புலம் சரியாக இருக்கிறது. அதனால் யாரும் யாரை சார்ந்தும் இல்லாததால் ஒரு இறப்பு, அதனால் ஏற்படும் இழப்பு மனிதர்களுக்கு வலி கொடுப்பதில்லை. ஒரு நல்ல சமாச்சாரம் தானே?